கம்ப்ளைண்ட் பண்ற போறோம்னா நாய் மாதிரி நடத்துறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லன்னு சொல்லி எத்தனை வருஷமா நான் பேசிட்டு இருக்கேன்? 3 வருஷமா பேசிட்டு இருக்கீங்க. அந்த 5வது மரணத்துல இருந்தே நீங்க ட்ராக் வச்சு பேசிட்டு தான் இருக்கீங்க. இதை நான் கண்டினியூஸா சொல்லிட்டு இருக்கேன். ஏன் இதை கண்டினியூஸா சொல்றேன்னா, நான் ஒரு வழக்கறிஞர். நான் முதலமைச்சர்னா பெரிய கொம்பு முளைச்சிருக்கேன் உங்களுக்கு. அத பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் ஒரு முதலமைச்சரே போன் பண்ணி சாரி கேக்குறாரு. அசிங்கமா இல்லையா? வெக்கமா இல்லையா? திமுக ஆட்சியை அகற்ற முடியுமா முடியாதா? மக்களுக்கு வந்து திமுக பிடிக்கல. நீங்க 2024 லோக்சபா தேர்தலில் திமுக ஆட்சி வேண்டும் என்று வாக்களித்தவர்களை விட திமுக வேண்டாம் என்று திமுகவுக்கு எதிராக வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னு சொன்னா, சார் திமுகவினுடைய அலையன்ஸ் பார்ட்டிஸ் அவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பயுமே ஒன்னாவே இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் கொத்தடிமைகள். தவறான வார்த்தைலாம் கிடையாது. என்ன நான் சொல்றேன், தவறான வார்த்தைனா நீங்க இது தவறான வார்த்தை என்று சாமானியன் சேனல் கருதுகிறதுன்னு பிக்கே வேணா போட்டுக்கோங்க. என்ன எப்படி நீங்க கைட் பண்ண முடியும்? கொத்தடிமை தான் சொல்ல முடியும். பாஜக எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியை காரணம் காட்டி இந்த கட்சிகள் எல்லாம் தங்களுடைய கொள்கைகளை வித்துட்டு திமுக கூட இருக்கு. தொழிலாளர் வர்க்கத்தை காப்பதற்காக நாங்கள் கட்சி நடத்துகிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிற கம்யூனிசம் தொழிலாளர்கள் நசுக்கப்படும் போது இந்த 4.5 ஆண்டுகள்ல நீங்க வாயை திறக்கணும். பட்டியல் சமூக பெருமக்களை நாங்கள் காப்பாற்றுவதற்காக கட்சி நடத்துகிறோம் என்று சொல்லுகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி பட்டியல் சமூகத்தின் மீது நடத்தப்படுகிற கொடூரமான தாக்குதல்களுக்கு எதிராக நீங்கள் வாயை திறக்கணும். நாங்கள் பாஜக எதிர்ப்பு. உங்களுடைய கொள்கை என்ன சார் ஆச்சு? பாஜக எதிர்ப்பு என்பதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துவக்கப்பட்டதா? இப்போ நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கினவர் வைகோ, பேர்பட்ட பார்லிமெண்டேரியனை நீங்க என்ன பண்ண வச்சு? மன்னிப்பு கேள் கனிமொழியுடன் மன்னிப்பு கேள்னு சொல்லி நீங்க கோஷம் போட வச்சு. இப்பதான் வந்து வெறும் வெற்றி மட்டுமே அரசியல் என்பது நோக்கமாக போயிட்டு இருக்கு. வெற்றி மட்டும் அரசியல் கிடையாது, கொள்கை தான் அரசியல். அவன் அஜித்துக்கு இருக்கிறதும் உயிர் தான், உங்க முதலமைச்சர் இருக்கிறதுக்கும் உயிர் தான். எல்லாரும் சமன்றதான் அண்ணல் அம்பேத்கர் அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதினார். வரவில்லை சார், அவரை வரவில்லை. ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசும்போது மைக்கு நாங்க போடணுமா? மத்திய பிரதேசத்துல ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு அவன் முகத்துல சிறுநீர் கழித்து அவனை அவமானப்படுத்துறாங்க. அந்த வீடியோ வெளியாகுது. மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த பட்டியல் சமூக மகனுடைய கால்களை கழுவி பாத பூஜை பண்ணார். முதலமைச்சரே, நான் தான் சொல்லுவேன், காமராஜருடைய உயரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாத்தூர் தொட்டிப்பாலம் போய் பாருங்க. அதுதான் காமராஜருடைய உயரம். ரெண்டுங்க. உங்களுக்கு காமராஜர்னா 2 விஷயம். அவருடைய ஸ்டபன்னஸ் ஞாபகம் வரும், கிங் மேக்கர். இப்போ ஏதோ எல்லாரும் முழிச்சுக்கிட்டாங்க. இல்லைன்னா ராஜாஜியோட இமேஜை காலி பண்ண மாதிரி காமராஜருடைய இமேஜை காலி பண்ணியிருப்பாங்க. லஞ்சம் பயங்கரமாக கேட்குறாங்க. இடபிள்யூஎஸ்க்கு 8,000 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு 8,000 ரூபாய் 22,000 ரூபாய் வரைக்கும் லஞ்சம். ஏங்க அவனே காசு கஷ்டப்பட்டு தான் இது வாங்க வரான். அவன்கிட்ட போய் லஞ்சம் கேட்டால் என்ன பண்ணுவாங்க? கேட்குறாங்க. நீங்கள் விசாரிச்சு பாருங்க. நான் சொல்கிறேன், பெண்களை வந்து ஆண் காவலரை வைத்து ஆடையை பிடித்து தரன்னு ரோட்டில் எடுத்துகிட்டு போனாங்க. அதையும் எல்லாரும் வெக்கமே இல்லாமல் வேடிக்கை தானே பார்த்தாங்க. ராஜராஜ சோழனே ஆரியர்கள் பேச்சை கோட்டு கொண்டுதான் அந்த கோயிலை கட்டினார்னு நீ ஒரு உருட்டினா அப்ப இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அதுக்கு மேலேயும் இருக்கு. அதெல்லா சூட்சமத்தையும் உள்ளடக்கியதுதான் நடராஜர் வழிபாடு. அதனாலதான் ரகசியம். எல்லா சிவன் கோயிலையும் ரகசியம் கிடையாது, சிதம்பரத்துல மட்டும் சிதம்பரம் ரகசியம் உண்டு. அது பிரபஞ்சத்தினுடைய கால சக்கரத்தினுடைய ரகசியம் அங்க இருக்கு. சிவபெருமானை நடராஜர் வடிவத்தில் வழிபடுகிற பழக்கம் தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கு. கரெக்டா? ஆமா, தமிழ்நாடு அது தமிழோட ஒரு பெருமைனே சொல்றாங்க. அந்த சிவ வழிபாடு தமிழ்நாடு இருக்கிற அறிவியல் ஆராய்ச்சி மையத்துல இந்திய அரசு நடராஜர் சிலை கொண்டு போய் கொடுக்குது. அவங்க நிறுவுறாங்க. கீழே கல்வெட்டு பிரபஞ்சத்தினுடைய கால சக்கரத்தை விளக்குகிற விதத்தில் இந்த நடராஜர் சிற்பம் அமைந்திருக்கிறது. இதனுடைய முழுமையான அறிவியல் விஷயங்கள் இன்னும் ஆராய்ந்து கண்டறியப்படவில்லை. இப்போ கண்டறியப்பட்டால் பேட்டர்ன் யாருக்கு போகும்? அதாவது எதுவுமே தெரியாம இவங்க சொன்ன எல்லா ஏமாத்து வேலையும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்க திராவிடத்துல இருப்பீங்க. இல்ல, திராவிடம் என்பது நம்ம ஏமாற்றுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட சதின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தமிழ் தேசியம்னு பேச ஆரம்பிப்பீங்க. தமிழ் தேசியத்துக்குள்ள இருந்துட்டு நீங்க நல்ல தமிழ் புத்தகங்கள், தமிழ் இலக்கியங்கள்லாம் படிச்சிட்டீங்கன்னா இந்திய தத்துவத்துக்கு வந்துடுவீங்க. அப்புறமா உங்களை சங்கின்னு சொல்லுவாங்க. சங்கினா சங்கத்தமிழர் என்பதனுடைய சுருக்கம். வணக்கம். இன்றைய சிறப்பு நம்ம கூட அஸ்வத்தாமன் இணைஞ்சிருக்காங்க. தமிழக அரசியல்
தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்கு. சுட சுட டெய்லி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அரசியல் சூழ்ந்து முதல்வர் ஒரு பக்கம் வந்து ரோட் ஷோ நடத்துறாரு. எதிர்க்கட்சி தலைவர் என்டிஏ கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரையும் 49 சட்டமன்ற தொகுதியில் அவரோட சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்கார். நயினார் நாகேந்திரன் அண்ணன் ஒரு பக்கம் பார்த்தா வந்து பூத்தை வலிமைப்படுத்துவதற்கு ஸ்பெஷல் கூட்டம் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இந்த திமுக ஆட்சியை அகற்ற முடியுமா முடியாதா அதை நோக்கி தான் இன்றைய பாட்காஸ்ட் இருக்க போகுது. இன்றைய சிறப்பு தான் நம்ம கூட அதே சொன்ன மாதிரி அஸ்வத்தாமன் அண்ணா வந்திருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். திமுக ஆட்சியை அகற்ற முடியுமா முடியாதா? திமுக ஆட்சி அகற்றப்பட போகிறது. அதுக்கு தான் ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று தமிழகத்தில் 99.9% மக்கள் முடிவு செய்துவிட்டார். திமுக எதை நம்பி போகுது அப்படின்னு சொன்னா 2 வகை போட்டியில. உங்களுடைய பலத்தை நம்பி போறது ஒரு வகை, பலவீனத்தை நம்பி, அதாவது எதிரியுடைய பலவீனத்தை நம்பி போறது ஒரு வகை. எதிரியினுடைய பலவீனத்தை நம்பி திமுக களமிறங்கி இருந்தது. நீங்க நல்லா பாருங்க, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸு, மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உட்கார்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து பிஜேபி அதிமுக கூட்டணி முடிவாகிவிட்டது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மனுஷன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். என்னைக்கு இந்த சம்பவம் நடந்ததோ அதுக்கப்புறம் பாருங்க, பல்வேறு தடுமாற்றங்கள், பரபரப்புகள், பதபதைப்புகள், ஐயோ போச்சேன்னு சொல்லி திமுகவினுடைய முதலமைச்சரிலிருந்து ஆரம்பிச்சு அடுத்து வந்து அவங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஏன் ஊடகங்கள்ல அவங்களுக்குன்னு ஆஸ்தான நிலைய வித்வான்கள், அண்டாக்கள், குண்டாக்கள், சொம்புக்கள், அதான் அண்டா குண்டா சொம்பு எல்லாம் பதட்டம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் கான்ஃபிடென்ட்டா இருந்ததுங்க, எல்லாமே அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த 2 கட்சியினுடைய கூட்டணி உறுதியான உடனே இவங்க எல்லாமே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க, ஷேக் ஆயிட்டாங்க, ஒரு மாதிரி ஒரு டர்புலன்ஸ்ல இருக்காங்க, என்ன ஆக போதோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்துருச்சு. அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய யாத்திரை, இந்த யாத்திரையை வந்து பாஜக போகிற இடங்கள் எல்லாம் வரவேற்று கொண்டிருக்கிறது. நீங்க சொன்னது போல எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில பூத்துக்களை வலிமைப்படுத்தும் முகாம் என்பது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கு. ஸோ தேர்தலுக்கு முழு வீச்சில் பாஜக அதிமுக கூட்டணி களமிறங்கி விட்டது என்பதை சற்றும் எதிர்பார்க்காமல் இருந்த திமுகவினுடைய கூடாரம் இன்றைக்கு ஆடி போயிருக்கிறது. திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளை பல கட்சிகள் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிட்டு இருக்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் உலாவி கொண்டே இருக்கிறது. ஆகையால மக்கள் எதிர்பார்த்தது இதைத்தான். மக்களுக்கு வந்து திமுக பிடிக்கல. நீங்க 2024 லோக்சபா தேர்தலில் திமுக ஆட்சி வேண்டும் என்று வாக்களித்தவர்களை விட திமுக வேண்டாம் என்று திமுகவுக்கு எதிராக வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம், மிகப்பெரிய அதிகம். வேணாம், டிஎம்கே வேணாம். அப்போ டிஎம்கே வேணாங்கிறது தான் மக்களுடைய மைண்ட் செட். அப்போ அந்த மைண்ட் செட்டை கேப்சலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த கூட்டணி மீண்டும் வலுவாக அமைந்திருப்பது என்பது தமிழக மக்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியாக இறங்கியிருக்கு. நீங்க 2 பேர் மட்டும்தான் சேர்ந்திருக்கீங்க இன்னைக்கு களத்துல. சென்ற முறை பாமக என்டிஏல இருந்தது, அதிமுக கூட்டத்துல தேமுதிக இருந்தது. இவங்க 2 பேருமேயோட நிலைப்பாடு வந்து இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தெரியல. அவங்க வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா இது ஒரு மெகா கூட்டணியா இருக்கும், ஒரு பலமான கூட்டணியா இருக்கும். பட் இன்று அவங்களுடைய நிலைமை வந்து ஒரு ஆக்ஸ்கிலேஷன்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க சேரலாமா வேண்டாமா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லையா அந்த கூட்டணியில சேரணும்ட்டு? டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நரேந்திர மோடி என்னுடைய நண்பர், ஒரு கேள்விக்கு என்ன சொல்றாரு, நரேந்திர மோடி என்னுடைய நண்பர், நான் அவர்கிட்ட கேட்டு இதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றார். இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜேந்திர சோழனுடைய பெருவிழாவை, அவனுடைய பெரும் புகழை கொண்டாடுவதற்காக, அவனுடைய பெரும் புகழை உலகிற்கு பறைசாற்றுவதற்காக இன்றைக்கு தமிழக மண்ணிற்கு வரவிருக்கிறார். அந்த நிகழ்வில் கூட டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு ஆப்ளிகேஷன் கொடுத்திருக்கார். பிச்சாவரம் ஜமீன் சோழர்களுடைய வாரிசுகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு அறிக்கையை ஒரு நட்போடு உரிமையோடு அவர் கேட்டிருக்கிறார். இப்படி வந்து பல்வேறு நடவடிக்கைகளில் அவங்க வந்து எங்களுடைய கூட்டணியில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிகவும் அவருடைய விருப்பத்தையும் அவர் பல நேரங்களில் நேர்காணலில் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியோடு இணைவதில் அவருக்கு எந்த விதமான தயக்கமும் இருப்பதாக தெரியவில்லை. இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னு சொன்னால், சார் திமுகவினுடைய அலையன்ஸ் பார்ட்டிஸ் அவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா,
எப்பயுமே ஒன்றாவே இருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் கொத்தடிமைகள். இது தவறான வார்த்தை இல்ல. தவறான வார்த்தைலாம் கிடையாது. என்னது நான் சொல்கிறேன், தவறான வார்த்தைனா நீங்கள் இது தவறான வார்த்தை என்று சாமானியன் சேனல் கருதுகிறதுன்னு கீழே வேணால் போட்டுக்கோங்க. என்ன எப்படி நீங்கள் கைட் பண்ண முடியும்? கொத்தடிமை தான் சொல்ல முடியும். இப்போது நண்பர்கள்னால் வந்து ஒன்றா மீட் பண்ணுவாங்க, காஃபி சாப்பிடுவாங்க, போவாங்க, வருவாங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போவீங்க, என் வீட்டுக்கு நான் போவேன். நீங்கள் கொத்தடிமையாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் பாஜக எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியை காரணம் காட்டி இந்த கட்சிகள் எல்லாம் தங்களுடைய கொள்கைகளை வித்துட்டு திமுக கூட இருக்கு. கம்யூனிஸ்ட் எத்தனை விஷயங்களை, தொழிலாளர்கள் நலன் சார்ந்த விஷயங்களை, இன்னும் சொல்ல போனால் இங்கே ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸஸ், அந்த கான்ட்ராக்ட், இதில் எதுலேயுமே அவங்க வாயை திறக்கல. நாங்குநேரி சம்பவமாக இருக்கட்டும், தூத்துக்குடியில் வந்து பட்டியல் சமூக இளைஞர்கள் இரவு முழுதும் தாக்கப்பட்டு முகத்தில் சிறுநீர் கழிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட அந்த விஷயமாக இருக்கட்டும், எந்த விஷயத்துலையுமே வேங்கை வேல் விஷயமாக இருக்கட்டும், திருமாவளவன் என்ன பண்ணாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். ஒன்றுமே பண்ணல. நீங்கள் யாரை காப்பதற்காக, தொழிலாளர் வர்க்கத்தை காப்பதற்காக நாங்கள் கட்சி நடத்துகிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிற கம்யூனிசம், தொழிலாளர்கள் நசுக்கப்படும் போது இந்த 4.5 ஆண்டுகளில் நீங்கள் வாயை திறக்கலை. பட்டியல் சமூக பெருமக்களை நாங்கள் காப்பாற்றுவதற்காக கட்சி நடத்துகிறோம் என்று சொல்லுகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி பட்டியல் சமூகத்தின் மீது நடத்தப்படுகிற கொடூரமான தாக்குதல்களுக்கு எதிராக நீங்கள் வாயை திறக்கலாம். இப்போ இவங்களெல்லாம் கொத்தடிமைன்னு சொல்லாமல் வேற என்ன சொல்லணும்? கேட்டால் நாங்கள் பாஜக எதிர்ப்பு. உங்களுடைய கொள்கை என்ன சார் ஆச்சு? பாஜக எதிர்ப்பு என்பதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துவங்கப்பட்டதா? கம்யூனிஸ்ட் கட்சி என்பது பாஜக எதிர்ப்பு என்ற கொள்கைக்காகத்தான் துவங்கப்பட்டதா? உங்களுடைய கொள்கை என்ன? அப்போ நீங்க இவங்களுடைய நோக்கம், இவங்கெல்லாம் பெனிஃபிஷியரி சார். அவங்கெல்லாம் ஒரு திமுகவினுடைய பெனிஃபிட்டுக்காக கூட இருக்காங்க. கத்த மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பிளாஸ்டிக் சேர் கொடுத்தா உட்காந்துப்பாங்க, கொடுக்கலன்னா நின்றுப்பாங்க. பட் எம்எல்ஏ ஆகிறாங்க, எம்பி ஆயிடுறாங்களே, அது உங்களால் ஆக முடியல இந்த சைடில். எம்எல்ஏ எம்பி ஆகிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க? நாங்கள் என்ன எம்எல்ஏ எம்பி ஆகிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சோம்னு நினச்சிங்களா? 2 எம்பியில் நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்த மொழிய, இந்த எங்களுடைய இந்திய தத்துவத்திற்காகத்தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்த மொழிய, நாங்கள் கொள்கைக்காக கட்சி ஆரம்பித்தவங்க, பதவிக்காக கிடையாது. பதவிக்காக அனுசரித்து தான் நாங்கள் போகணுன்னா நாங்கள் என்னென்னவோ பண்ணியிருக்க முடியும். அது வந்து பாஜகவினுடைய கொள்கை கிடையாது. நாங்கள் இந்திய மண்ணிற்காக, இந்த மண் சார்ந்த சித்தாந்தத்திற்காக நாங்கள் கட்சி நடத்திக்கிட்டோம். இங்கே இருக்கிற இந்த மண்ணில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே அந்நிய நாட்டு சித்தாந்தம். கம்யூனிஸ்டும் அந்நிய நாட்டு சித்தாந்தம், திராவிடம் அந்நிய நாட்டு சித்தாந்தம், தமிழ் தேசியம் அந்நிய நாட்டு சித்தாந்தம், காங்கிரஸ் நடத்துறதே இத்தாலிக்காரங்க தான். இந்த மண்ணினுடைய சொந்த சித்தாந்தத்தை, இந்த மண்ணினுடைய சொந்த அறத்தை, இந்த தேசத்திற்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கும்ல, இந்த தேசத்தினுடைய அதாவது உலகத்தினுடைய முதல் அணையை கட்டியவர்கள் நம்ம தமிழர்கள். நம்முடைய மண்ணிற்கென்று ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. ஏங்க, உலகத்தினுடைய முதல் அணையை கட்டினவனுக்கு வெளிநாட்டுக்காரன் வந்து அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்லிக் கொடுப்பானா? உலகத்தினுடைய முதல் அரசை அமைத்தவனுக்கு வெளிநாட்டிலிருந்து வந்து சார் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னா என்ன தெரியுமா சார்னு சொல்லிக் கொடுப்பானா? இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி கேட்கிறது. இந்த தேசத்திற்கென்று, இந்த மண்ணிற்கென்று ஒரு அரசியல் சித்தாந்தம் இருக்கிறது. அந்த அரசியல் சித்தாந்தத்தின் பெயர் இந்திய தத்துவம். சுருக்குனா இந்துத்துவம், இங்கிலீஷில் சொன்னால் இன்டெகிரல் ஹியூமனிசம், ஒருங்கிணைந்த மனிதத்துவம். இந்த தத்துவத்திற்காக நாங்கள் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணிற்காக நாங்கள் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மக்களுக்காக நாங்கள் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறோம். எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதோ, எம்பிக்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதோ இது சார்ந்து நாங்கள் யோசிக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சி அடுத்த 5 ஆண்டுகளுக்காக யோசிக்கிற கட்சி கிடையாது. அடுத்த 500 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட தொலைநோக்கு பார்வையோடு யோசிக்கிற கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் அதை நோக்கி தான் இருக்கு. நாங்கள் ஏன் ரெனியூவபிள் எனர்ஜி பேசுகிறோம்? 2050க்குள்ளே நாங்கள் வந்து 0% எமிஷன் சொல்லிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக அரங்கில் சொல்லியிருக்காரு. இது எலெக்ஷன் சார்ந்தா? உலகத்திற்காக பேசுகிற கட்சி நம்ம. அதனால் இவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகிட்டாங்க, இவங்கெல்லாம் எம்பி ஆகிட்டாங்க. சார் நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்க சார், எம்பி ஆனீங்க சார், மக்களுக்கு என்ன சார் புண்ணியம்? யாராவது ஒருத்தவங்க, இப்போ கம்யூனிஸ்ட் எம்பி இருக்கிறாரு, வெங்கடேசன் வந்து என்ன பண்ணுறாரு? சினிமா மேடைகளில் பார்க்குறீங்க, இல்லைன்னா எங்கேயாவது இந்த மாதிரி பார்க்குறீங்க. அந்த மக்களுக்காக ஏதாவது பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வேல்பாரிக்கும் மக்களுக்கு மதுரையில் பாராளுமன்ற தொகுதி மக்களுக்கு என்ன சம்பந்தம் சார்? இவங்க ஏதாவது உருப்படியா பாராளுமன்றத்தில் பேசினாங்க, நீங்க ஒண்ணு காட்டுங்க, ஒரே ஒரு விஷயம். சோழ மன்னர்களை பத்தி பேசுறாரு அவர் தான். பார்லிமெண்ட்ல மக்களுக்காக, மக்கள் பிரச்சனையை எதுக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்களோ அந்த வேலையை ஒரு நாள் ஒரு நிமிஷம் யாராவது, வெங்கடேசன் 40 பேப்பர் ஒண்ணுமே பண்ணல, அது உங்களுக்கே தெரியும்.
ஏதாவது பண்ணா காட்டுங்கன்னு தான் சொல்றேன் நான். பார்லிமெண்ட்ல போய் ஏதாவது உருப்படியா பேசினேன் சார். ஒரு பார்லிமெண்டேரியன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, இப்போ நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கினவர் வைகோ. இப்போதான் ரிட்டையர் ஆனார். அதில் கூட எல்லாரும் பேசினாங்க, நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க. அவரும் பல விஷயங்கள் வைகோ அவர்களுக்கும் வாஜ்பாய் அவர்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பு, அவர் என்னெல்லாம் பண்ணாருன்றதெல்லாம் சொன்னார். அப்பேற்பட்ட பார்லிமெண்டேரியனை நீங்கள் என்ன பண்ண வச்சீங்க? மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள், கனிமொழியுடன் மன்னிப்பு கேள்னு சொல்லி நீங்கள் கோஷம் போட வச்சு மக்களுக்கு என்ன யூஸ்? எம்பி ஆகிட்டோம் சார், எம்பி ஆகிட்டோம். மக்களுக்கு என்ன சார் யூஸு? நாங்கள் எம்பி எம்எல்ஏ ஆகாமலே மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கோமே. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் மக்களுக்கு என்ன வேணும், இந்த இயற்கைக்கு என்ன வேணும், அடுத்த 50 வருஷத்துக்கு என்ன வேணும்னு யோசிச்சு பண்ணிட்டு இருக்கோமே. இதுதானங்க அரசியல். இப்போதான் வந்து வெறும் வெற்றி மட்டுமே அரசியல் என்பது நோக்கமாக போயிட்டு இருக்கு. வெற்றி மட்டும் அரசியல் கிடையாது, கொள்கை தான் அரசியல். கொள்கை தான் அரசியலே ஒழிய வெற்றி கணக்கு அரசியல் கிடையாது. வெற்றி கணக்கு எப்படி வேணா வந்துடலாம். பட் வெற்றி பெறாம கொள்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? வெற்றி பெறாம நமக்குன்னு ஒரு விஷன் இருக்கும்ல, அது வெற்றி பெற்றதுனால தானே இப்போ இந்திய தேசம் முழுதும் எங்களுடைய கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். 12% வாக்கு என்பது வெற்றி தானே. வெற்றி என்பது வேணான்னு நான் சொல்லல. ஆனால் வெற்றி மட்டுமே இலக்கு அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால், நேர்மையான வெற்றிங்கிறது இலக்கு இல்லாமல் தவறிடுவீங்கல்ல. ஓட்டுக்கு காசு கொடுத்தா ஜெயிச்சிடலான்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்கல்ல. அதுதானே இப்போ தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ திராவிட மாடல் அரசு இவ்வளவு தூரம் மக்களை எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறது, எறும்புகளும் புழுக்களுமாக மக்களை நசுக்கி கொண்டிருக்கிறது. மக்களை மதிக்கிறதே இல்லை தம்பி. யோசிச்சு பாருங்களேன். 25 பேர் காவல் நிலைய மரணங்கள், 25வது ஒருத்தர் டெத் ஆகி எல்லாரும் ஏங்க இது வரைக்கும் 4.5 வருஷத்துல 25 பேர் செத்து போயிட்டாங்க காவல் நிலையத்தில் லாக்அப் டெத்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு முதலமைச்சர் அந்த செத்து போன பையனுடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சாரி அப்படின்னு சொல்றாரு. அதை பெருந்தன்மைங்கிறாங்க. அத பாசிட்டிவ் பாலிடிக்ஸ்னு ஒரு முதலமைச்சரே ஃபோன் பண்ணி சாரி கேக்குறாரு. அசிங்கமா இல்லையா? வெக்கமா இல்லையா? என்ன முதலமைச்சர்? என்ன முதலமைச்சர்னா பெரிய கொம்பு முளைச்சிருக்கா உங்களுக்கு? அவன் அஜித்துக்கு இருக்கிறதும் உயிர் தான், உங்க முதலமைச்சர் இருக்கிறதுக்கும் உயிர் தான். எல்லாரும் சமன்றதா அண்ணல் அம்பேத்கருக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதினார். உலகத்துல நீங்க போய் பாருங்க, லண்டன் போனீங்கன்னா ராணியினுடைய அதிகாரத்திலிருந்து அந்த அரசியல் அமைப்பு ஆரம்பிக்கிறது. இந்த கோவம் எதிர்க்கட்சிகளுக்கு இல்லையே, நடந்த போது இல்லையே. பணத்தை அரசியல் பண்றது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த விஷயத்தின் வீரியத்தை விஜய் எடுத்து சென்ற அளவுக்கு நீங்க எல்லாம் எடுத்து செல்லனால மக்கள் குற்றச்சாட்டு செய்றாங்க. நாங்க பண்றோம், நீங்க விஜய் பண்ணதை மட்டும் கேமரா தூக்கிட்டு போய் காட்டிட்டு விஜய் பண்ண அளவுக்கு பண்ணல, விஜய் பண்ண அளவுக்கு பண்ணலன்னா 3 நிமிஷம் பேச முடியல அவரால. இது என்ன விஷயம்? ஒரு லாக்அப் டெத்னா என்ன சார்? நீங்க வர விடல சார், அவரை வர விடல. ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசும்போது மைக்கு நாங்க போடுங்கணுமா? இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் சேர்ந்து அவர் அரசியல் செய்ய விட தடுக்கிறீங்க சார். இப்ப நாங்க ஒரு 3 நிமிஷத்துக்கு மேல பேச விட நாங்க மைக்க போடுங்கணுமா? எழுதி கொடுத்தவங்க நீங்க எழுதி கொடுக்கல 3 நிமிஷத்துக்கு மேல. ஏன் இப்படி பண்றீங்க? அது உங்களுக்கும் தெரியும். அப்புறம் நீங்க கொண்டு போய் காட்டிட்டு சார் விஜய் 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 என்ன பண்ணிட்டாரு அதுக்கப்புறம்? ஏங்க நான் 3 வருஷமா பேசிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க காவல்துறை அராஜகம் என்பதுதான் தமிழகத்தினுடைய தலையாய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. லாக்அப் டெத் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருச்சு. கம்ப்ளைண்ட் பண்ற போறோம்னா நாய் மாதிரி நடத்துறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லன்னு சொல்லி எத்தனை வருஷமா நான் பேசிட்டு இருக்கேன்? 3 வருஷமா பேசிட்டு இருக்கீங்க. 5வது மரணத்துல இருந்தே நீங்க ட்ராக் வச்சு பேசிட்டு தான் இருக்கீங்க. இதை நான் கண்டினியூஸா சொல்லிட்டு இருக்கேன். ஏன் இதை கண்டினியூஸா சொல்றேன்னா, நான் ஒரு வழக்கறிஞர். காவல்துறை வந்து மக்களை எறும்புகளும் புழுக்களுமாக எள்ளி நகையாடி நசுக்கிறதுங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தையே தூக்கி போடுற ஒரு விஷயம். நீங்க லண்டன்ல போங்க, ராணியினுடைய அதிகாரத்திலிருந்து அந்த அரசியல் ஆரம்பிக்கிறது, அரசியலமைப்பு ஆரம்பிக்கிறது. இந்தியாவில் மட்டும்தாங்க நீங்க வந்து ஒவ்வொரு குடிமகனுடைய அடிப்படை உரிமையிலிருந்து அரசியலமைப்பு சட்டம் ஆரம்பிக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் அங்கதான் நிக்கிறாரு. ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை உரிமைகள், பேச்சுரிமை, எழுத்துரிமை, வாழ்வதற்கான உரிமை, லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி எல்லாத்தையும் கட்டமைச்சிட்டு அந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஒரு அரசு, அந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஸ்ட்ரக்சர், இதுல ஏதாவது பிரச்சனை வந்தா கேள்வி கேட்பதற்காக நீதிமன்றங்கள். அதையே நீங்க அடிப்படையே ஆட்டி பார்த்துட்டீங்களே. ஷாரி ஷல்டாராம் 25 பேரை கொன்னதுக்கு அப்புறம் சாரி, பெருந்தன்மை இது. முதலமைச்சரே, ஏகாரம் எங்க இருந்து சார் வருது? முதலமைச்சரே, அரசியலமைப்பு சட்டம் புரிஞ்சிருந்ததுன்னா, அண்ணல் அம்பேத்கருடைய தத்துவம் புரிஞ்சிருந்ததுன்னா எப்படி சார் அந்த ஏகாரம் வரும் உங்களுக்கு? மத்திய பிரதேசத்துல ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு அவன் முகத்துல சிறுநீர் கழித்து அவனை அவமானப்படுத்துறாங்க. அந்த வீடியோ வெளியாகுது. அந்த சிறுநீர் கழித்தவனை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த பட்டியல் சமூக மகனுடைய கால்களை கழுவி பாத பூஜை பண்ணார். முதலமைச்சரே,
அங்க கொடுக்கணும் ஏகாரம். ஷேரி சொன்னாரா ஏகாரமா? அசிங்கமா இல்லை உங்களுக்கு? ஆனா அங்க கூட நாங்க ஏகாரம் கொடுக்கல, முதலமைச்சரேன்னு சொல்லல நாங்க. ஏன்னா அந்த மகன் பாதிக்கப்பட்டது இவரால் தாங்க முடியல, கூட்டு போய் பாத பூஜை பண்றாரு. அவர் வந்து அந்த ஓன்னஸ் எடுத்துக்கிறாரு. இதுதான் சார் இந்தியன் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. இந்தியன் பொலிட்டிக்கல் ஐடியாலஜில என்னன்னா, இதுதான் இந்தியன் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. நான் தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட எந்த உயிருக்கும் சட்டவிரோதமாக, நீதிக்கு எதிராக, தர்மத்துக்கு எதிராக ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டதுன்னு சொன்னா, அது தனக்கு இழைக்கப்பட்ட அநியாயம் என ஒரு மன்னன், ஒரு ஆளுபவன் கருத வேண்டும். முதலமைச்சரே ஃபோன் பண்ணி ஷேரி சொல்லிட்டாருன்னு சொல்றது இல்லை. மனுநீதி சோழனுக்கு எதுக்கு கருணாநிதி செலவு வச்சாரு ஹைகோர்ட்ல? எதுக்கு சார் வச்சாரு? மனுநீதி சோழன் வந்து அந்த பசு வந்து ஆராய்ச்சி பண்ணி அடிச்ச உடனே அந்த மனுநீதி சோழன் என்ன பண்றாரு, அந்த கன்றை தேர்காலில் இட்டு கொன்ற தன்னுடைய மகனுக்கு மரண தண்டனை விதிக்கிறார். அமைச்சர்கள் கேட்குறாங்க, தேர் ஓட்டுனது தேர் ஓட்டி, டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ணா டிரைவருக்கு தான் வந்து காரில் நீங்கள் உட்காந்துட்டு போறீங்க ஓனர், உங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்களா? அவர் என்ன பண்ணார், இளவரசர் என்ன பண்ணார்? இப்போ மனுநீதி சோழன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய கண்ணுக்குட்டி இழந்து அந்த பசு படுகிற வேதனையை ஒரு மன்னனாக மகனை இழந்து நான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் மனுநீதி சோழன். இதற்காகத்தான் மனுநீதி சோழனுக்கு கருணாநிதி செல வச்சார். அஜித்தை இழந்து தவிக்கிற அந்த தாயினுடைய வேதனைய நீங்க சாரி சொல்லிட்டு அதுல நான் வந்து ஐயோ சாரி சொல்லிட்டாருன்னு சொல்றீங்கன்னா என்ன சார் உங்க அரசியல்? 25 பேர் உயிர் போயிருக்கு. அதுவும் காங்கிரஸ்காரங்கெல்லாம் பேசும்போது நமக்கு அவ்வளோ கோவம் வருது. அவங்க தான் காமராஜரே விட்டாங்களே சார், என்ன சார் பேச முடியும்? காமராஜர் அவங்க விடுறதுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. காமராஜரை விட்டதுக்கு அப்புறம் தான் இந்திரா காங்கிரஸே ஆரம்பிச்சாங்க. அவங்க காமராஜரை பாராட்டுறது தான் எனக்கு ஆச்சரியம். காமராஜரால கழுத்தை பிடிச்சி வெளில கட்சி விட்டு வெளில துரத்தப்பட்டவங்க தான் இந்திரா. வரலாறு யாராலையும் மாற்ற முடியாது 1969. அதுக்கப்புறம் ஸ்தாபன காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் வழிநடத்தப்பட்டது. இந்திரா காங்கிரஸா தான் இருந்தது. இன்னைக்குமே ஸ்தாபன காங்கிரஸ் தான், இந்திரா காங்கிரஸ் தான். நீங்க ஆட்சியில் இருந்தப்போ எலெக்ஷன் கமிஷனை வளைச்சு 201 சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டீங்க. தானே வரலாறு. எமர்ஜென்சியில் எல்லா தலைவர்களையும் தூக்கி உள்ள போடுறாங்க, நாளைக்கு நம்மளையும் உள்ள போடுவாங்கன்ற அளவுக்கு அவர் மனப்புழுக்கத்தில் இருந்தார். ரேடியோவில் நியூஸ் கேட்டீங்கன்னா எல்லா தலைவர்களையும் கைது பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த மன வருத்தத்தில் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரத்தை இப்படி வந்து இந்த இந்திரா வந்து தூக்கி போட்டு பூட்ஸ் காலில் நசுக்குதேன்னு சொல்லி அந்த வேதனையில் படுத்தவரை எந்திரிக்கவே இல்லை. அவருக்கு தான் ஏசி வேணுமா சார்? ஏதோ சொல்றாரு திருச்சி சிவா. இல்லை அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இவர் காங்கிரஸில் ஒருத்தர் மட்டும் பேசினார், திருச்சி வேலுச்சாமி மட்டும். ஏன்னா அவர்லாம் பழைய காங்கிரஸ்காரரு, மனசு தாங்க முடியல. கடைசியா வாழும் உண்மையான காங்கிரஸ்கார் இல்லை, இன்னும் 2-3 பேர் இருக்காங்க நல்ல பெரிய ஆளுங்க, அவர் மாதிரி சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. ஏன்ட்டா புழுங்குவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க. பர்சனலாக பேசுவாங்க. அந்த அவரெல்லாம் வந்து வெடிச்சிட்டார், அவரால் தாங்கிக்க முடியல இந்த மாதிரியான ஒரு பேச்சை அப்படிலாம். அதனால வந்து அதுக்கெல்லாம் லாஜிக்கெல்லாம் பலரும் சொல்லிட்டாங்க. சார் இப்போ இந்த குரூர மனநிலை இருக்குல்ல, நீ பேசுறது பெருந்தலைவருடைய பிறந்த நாளுக்கு பேச, இதுக்கு எதுக்குப்பா உங்கால எடுத்துட்டு வர? பெருந்தலைவர் புகழ பேசுறதுக்கு 4 மணி நேரம் பேசலாம். உனக்கு சாதாரணமாக ப்ரிப்பரேஷனே இருக்குது, அவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு. நான் தான் சொல்லுவேன், காமராஜருடைய உயரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாத்தூர் தொட்டி பாலம் போய் பாருங்க, அதுதான் காமராஜருடைய உயரம். தண்ணிக்கு மேலே பாலம் கட்டுவாங்க, தண்ணிக்கே பாலம் கட்டினவர் காமராஜர். புரியுதுங்களா? ஒரு படிக்காத பள்ளிக்கூடம் பக்கம் போகாத ஒருத்தர் சொல்றாரு, அங்கே இருக்கிற ஒரு 5 கிராமங்களுக்கு தண்ணி போகணும், தொட்டி கட்டி எடுத்துட்டு போன்றாரு, பாலம் கட்டி எடுத்துட்டு போன்றாரு. இன்ஜினியர்ஸ் முடியாதுங்கிறாங்க, பண்ணுன்றாரு. நீ இல்லைன்னா வேற ஆளுங்களை கூப்பிட்டு வரேன், பண்ணு, அது பண்ணி ஆகணும். நடந்திருக்கு. இத்தனை ஆண்டுகள் கழித்தும் கூட அந்த மாத்தூர் தொட்டி பாலம் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. அந்த கிராமங்களுக்கெல்லாம் தண்ணி போயிட்டு. எப்பேற்பட்ட தொலைநோக்கு பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதனை பற்றி பேசுவதற்கு திருச்சி சிவா அவர்களுக்கு வேற எந்த பாயிண்ட்டுமே கிடைக்கலையா. கருணாநிதி வந்து ஏசி போட்டு கொடுத்தாரு சார். அப்ப என்னன்னா, காமராஜர்னா என்ன அடையாளம்? காமராஜர்னா எளிமை. கடைசியில் வந்து அவர் பொட்டியை திறந்து பார்க்குறப்ப 20 ரூபா பணம் இருந்தது. அந்த 20 ரூபாய் எதுக்கு? தியாகிகளுக்கு பணம் கொடுக்கறதுக்கு. சொத்து சேர்க்காத ஒரு மனிதர். இதெல்லாம் தானே அவருடைய இமேஜ். அதை உடைக்கணும். அதை உடைக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அந்த 2 விஷயமுமே பாருங்களேன், கருணாநிதி அவர்களுடைய புகழை பேசுவதை விட
காமராஜர் அவர்களது புகழை குலைப்பதற்காக பேசப்பட்ட பேச்சு தான் அந்த ரெண்டுமே. ஒன்று அவர் வந்து சார் அவர் போகிற இடத்தெல்லாம் ஏசி சார். காமராஜர் மறைந்த காலம் என்ன, அப்போ ஏசிங்கிறது எவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடான ஒரு விஷயம். அவர் போகிற இடத்தெல்லாம் ஏசி கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் இப்போ கிரியேட் பண்ணுறீங்கன்னா, அப்போ அவருடைய அந்த எளிமையின் உருவங்கிற மொத்த விஷயத்தையும் என்ன பண்ணுறீங்க, உடச்சி சிதைக்கணும்னு நினைக்கிறீங்க. ரெண்டாவது, ஜனநாயகத்தை நீ தான்ப்பா எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு கருணாநிதி கையை பிடிச்சி கெஞ்சினாராம். ஏண்டா அது சரியான ஆதித்யா டிவி மாதிரி இருந்தது அது. இல்லை, அதாவது காமராஜர் வந்து கனலியர்ட்ட அதாவது இந்திரா வந்து உங்களை ஜெயிலில் போட்டு பிதுக்குன்னு பிதுக்குச்சு. அந்த இந்திராவை பிரதமர் ஆக்குனது யாரு? காமராஜர். கிங் மேக்கர். அவர் பண்ண வரலாற்று தவிர அது ஒண்ணுதான். மனுஷன் எல்லாம் நல்லா தான் பண்ணாரு, ஒன்னே ஒன்று தப்பு பண்ணார். மொரார்ஜி தேசாய் வந்திருப்பாரு, இவரு நேருவோட பொண்ணாச்சே அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுக்காக ஸ்டெபிலிட்டிக்கோசரம் தான் நான் முடிவு எடுத்தேன். மொரார்ஜி தேசாய் வந்து அந்த ஸ்டெபிலிட்டி வந்திருக்காது, அந்த பாயிண்ட் நினைச்சேன். ஸ்டெபிலிட்டி வந்திருக்காதுன்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் பெரிய ஸ்ட்ராங் அண்ட் டால் லீடரு. பெருந்தலைவர் பண்ண ஒரு பெருந்தவர் தான். அதுக்கு பெருந்தலைவரே ரொம்ப அனுபவிச்சிட்டார். பெருந்தலைவருடைய இறப்புக்கே அதான காரணம். நீங்கள் ரேடியோவில் நியூஸ் கேட்டு இந்த எமர்ஜென்சி கொடுமைகள் தாங்க முடியாமல் போய் புலம்பிட்டு படுத்தவர் தானே திருப்பி எந்திரிக்கவே இல்லை. ஆனால் கிங் மேக்கர்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. கடைசி வரைக்கும் அந்த மனிதனுடைய தலை எங்கேயுமே குனிஞ்சது இல்லைங்கிறத யாருமே. ஏங்க, பிரதமராக இருக்கிற ஒரு லேடியை கட்சி விட்டு தூக்குறாருங்க 69ல். சரியா அவருடைய இறுதி காலத்திற்கு ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பாக அவ்வளோ ஸ்டபனான முடிவு எடுத்த ஒரு மனிதனை நீ வந்து கருணாநிதிக்கு பூச்சாப்பா எப்படியாவது காப்பாத்துப்பான்னு என்ன எப்படியாங்க ஒரு பெருமை. எப்படி பார்த்தீங்களா? ரெண்டுங்க. உங்களுக்கு காமராஜர்னா 2 விஷயம். அவருடைய ஸ்டபன்னஸ் ஞாபகம் வரும். கிங் மேக்கர். ஏன் அவர் பிரதமர் ஆயிருக்கலாமே. நீ அவர் யாரை சொல்றாங்களோ அவங்க பிரதமர் அப்படின்னா அவரே பிரதமர் ஆயிருக்கலாமே. கிங் மேக்கர். அது அந்த ஒரு ஆளுமை தான், அந்த கம்பீரம் தான் காமராஜர். அது ஒரு இமேஜ். எளிமையின் உருவம் அப்படிங்கிற ஒரு இமேஜ். ஒரே ஸ்பீச்சில் ஒரே நரேட்டிவ்ல ரெண்டுத்தையும் உடைக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் திமுக. திமுகவோட திருட்டுத்தனம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரே லைன் தான். இந்த ஒரே லைன்ல இப்போ ஏதோ எல்லாரும் முழிச்சுக்கிட்டாங்க. இல்லைன்னா ராஜாஜியோட இமேஜை காலி பண்ண மாதிரி காமராஜரோட இமேஜை காலி பண்ணியிருப்பாங்க. இப்போ வாஜ்பாய் பத்தியோ அத்வானி பத்தி தப்பா பேசினா நமக்குள்ள கோவம் வந்துடும். நீ யாரா தப்பா பேசுறதுக்கு? நம்ம உரிமையா கேட்போம், வச்சு வெளுத்துரும். அது நம்மளுடைய கூட்டணி இருந்தாலும் சரி, கூட்டணி இல்லாத சரி, யாரெல்லாம் அதான் நிலைமை. இன்ஃபேக்ட் ஓகே, ஓப்பனா சொல்லலாம், எடப்பாடி அவர்களை கூட நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம் நிறைய வாட்டி தப்பா பேசி இருந்த போது. செல்வ பெருந்தகை அவர்கள் 2 நாள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குற 2 நாள் கழிச்சு இந்த விஷயம் நடந்துட்டு இஷ்யூ எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுங்க, எதிர்கட்சிகளா சேர்ந்து எங்களுக்குள்ள அரசியல் பண்ணாதீங்க, நாங்கெல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கோம், ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க முடியல ஒரு பிரஸ் மீட்லனா அவர் என்ன காங்கிரஸ்காரரு? அப்ப வெறும் எல்லாமே எம்எல்ஏ சீட்டு தானா? எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு தானே, வேற எதுவுமே கிடையாது அதுல. செல்வ பெருந்தகைலாம் 5 கட்சி மாதிரி இப்பதான் காங்கிரஸே வந்தாரு. அங்க காலாகாலமா காமராஜர் காலத்துல இருந்து இருக்கிறவங்களே இன்னும் வாய முட்டு சும்மா தான் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இவ்வளோ ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. தவிரவும் காமராஜர் அவர்களை எதிர்த்து, அவருடைய தலைமைத்துவத்தை எதிர்த்து அரசியல் செய்தவர்கள் தானே இந்திரா. இந்திரா காங்கிரஸ் தானே இவங்கெல்லாம். இந்திரா காங்கிரஸுடைய தமிழக தலைவர் தானே செல்வ பெருந்தகை. நீங்க இந்திராவை பத்தியோ இல்ல அண்ணன் அவங்க வந்து அந்த சோனியாவை பத்தியோ, இந்திரா, சோனியா, ராகுல், ராஜீவ் இவங்களை பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னா தான் அவங்களுக்கு கோவம் வரும். அந்த குடும்பத்தினுடைய கொத்தடிமைகள் தான் இவங்களே ஒழிய பெருந்தலைவர்களுக்கானவர்கள் இவங்க கிடையாது. இப்ப தெரிஞ்சு போச்சா? நான் பல நாளா சொல்லிட்டு இருக்கிறேன் இதை. ஸ்தாபன காங்கிரஸ் ஜனதா கட்சியில் தான் மெர்ஜாச்சு. காமராஜர் அவர்களை கொண்டாடுகிற ஒரு உரிமை எந்த கட்சிக்கு தமிழகத்தில் இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் இருக்கு. இந்திரா காங்கிரஸுக்கும் பெருந்தலைவருக்கும் என்ன சம்பந்தம்? அதிமுக பிளவுபட்டது, ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு சொல்லி பிளவுபட்டது. ரெட்டலை சின்னம் யாருக்கு கிடைச்சது? இப்ப யாரை நீங்க அதிமுகன்னு சொல்றீங்க? இபிஎஸ் தான், சரிதானே? பூட்டிய இரட்டை மாடுகள் சின்னம் தான் காங்கிரசினுடைய சின்னம். இந்திராவும் காமராஜரும் பிரியும் பொழுது பூட்டிய இரட்டை மாடுகள் சின்னம் வந்து காமராஜர்கிட்ட தான் இருந்தது. அப்ப யார் ஒரிஜினல் காங்கிரஸ்? காமராஜர். சுதந்திரத்திற்காக போராடிய கட்சினா ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜரோடு முடிந்து விட்டது. அப்பதான் என்ன பண்ணாங்கன்னா இவங்களுக்கு பசு கண்ணுக்குட்டி சின்னம் கொடுத்தாங்க. அதுல கூட என்ன கிண்டல் பண்ணாங்கன்னா, இந்த பசுமாடு தான் இந்திரா, அந்த குட்டி தான் வந்து அவங்க பையன், இவர் இல்ல, அவரு ராஜு இல்ல, ராஜுவோடைய அண்ணன், அவர் பேர் என்ன, சஞ்சய் காந்தி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் சரண் சிங்குக்கும் இந்த அம்மாவுக்கும் பிரச்சனை வந்து இப்போ பசுக்கன்னுக்குட்டி சின்னத்தை சரண் சிங் எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்ததுதான் கை சின்னம். கை சின்னம் தெரியல, மகாபெரிவா கொடுத்தது தானே அது. அதெல்லாம் இல்லை. அந்த கை சின்னத்துக்கு ஆளாளுக்கு ஒரு கதை சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல. எனக்கு தெரிஞ்ச அது எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. ஏன்னா அந்த கை சின்னத்துக்கு மட்டுமே ஒரு 10 கதை இருக்கு. ஓ, அதுக்கு மட்டும் 10 கதை. 10 கதை இருக்கு நீங்க சொல்ற கதையோட சேர்ந்து. ஓகே. ஏன்னா காங்கிரஸ்னாலே கற்பனை கதை தான். எல்லாம் ரீல் தான். எல்லாம் அடிச்சு விடுவாங்க. அதுன்னுவாங்க இதுன்னுவாங்க. அவங்க வந்து ஃபோன்ல வேற என்ன ஒன்று சொன்னாங்க, இவர் ஃபோன்ல ஏதோ ஒன்று கேட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணிட்டாங்க. அது இல்லை விஷயம். அது ஏதாவது காரணமா இருந்துட்டு போகுது. இப்போ பூட்டிய இரட்டை மாடுகள் சின்னம் போய் பசு கண்ணுக்குட்டி சின்னம் போய் கை சின்னத்துல இருக்கிற இந்திரா காங்கிரஸையும் ஸ்தாபன காங்கிரஸையும் எப்ப நீங்க ஒரே கட்சியா மாத்துனீங்க? இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. நாளடைவில் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க, இது எங்க கட்சி எங்க கட்சி எங்க கட்சி. அங்க தப்பு தானே அது. அதனாலதான் இவங்களுக்கு கோபம் வராது. ஏன்னா இந்திராவே காமராஜரை விமர்சிச்சவங்க தானே. ஹூ இஸ் காமராஜ்னு கேட்டாங்களே. ஹூ இஸ் இந்த காமராஜ் படத்துல வருமே பார்த்ததுல. ஆமா, காமராஜ் படம் பாருங்க, பெருந்தலைவர் காமராஜ். அதுல யார் வில்ல? இந்திரா காந்தி தாங்க வில்ல. படம் பார்க்கலையா நீங்க? ரொம்ப நாள் ஆச்சா? ரொம்ப நாள் ஆச்சு. இந்திரா காந்தி தான் வில்ல. அப்போ இந்திரா காந்தியோடைய காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் காமராஜரை பத்தி சொல்லி கோவப்படலன்னு நீங்க ஆச்சரியப்படுறதுல என்ன இருக்கு? படாது. அதுதான் அவங்க ஜீனு, அவங்க நேச்சரே அதானே. இதைத்தான் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நிரூபணம் ஆகுது. ஆனா நான் இங்க குறிப்பிட விரும்புவது திமுகவினுடைய கேவலமான கேடுகட்ட ஒரு மனநிலை. ஈவே ராமசாமி பெரிய ஆளு, யுனெஸ்கோவில் அவார்டு வாங்கினாரு. கட்டமைப்பு, பொய் கட்டமைப்பு. கருணாநிதி யார் தெரியுங்களா? ஒரு பேனா மட்டும் தலை குனியிலன்னா வந்து தமிழர்களுடைய தலை நிமிர்ந்திருக்காது. இப்போ சோசியல் மீடியாவில் போட்டு கலாச்சோம். நீங்களாம் ஐபிஎஸ் ஆகிறதுக்கு கலைஞர் தான் காரணம், பெரியார் தான் காரணம். ஒரு அண்ணாமலை ஐபிஎஸ். ஆமா, வந்து அது என்ன சொல்றது, கருணாநிதி அவர்கள் அவங்க குடும்பம் பெரும் பணக்காரர்களானதற்கு மட்டும்தான் கருணாநிதி காரணம். மற்ற எந்த குடும்பத்தோட உழைப்புக்கும் நீங்க காரணம் கிடையாது. அவங்க அப்பா கஷ்டப்பட்டாரு, அவரு கஷ்டப்பட்டாரு. அவர் ஒரு பேட்டியில சொல்லுவாரு, 10ஆம் கிளாஸ் வரைக்கும் எங்க வீட்டில் வந்து பாத்ரூமே இல்லைன்னு. அந்த ஒரு அதாவது அதை நான் ரொம்ப ரசித்தேன். அவர் சொன்ன அந்த விதத்தை ரொம்ப வளன்னு பேசாம ஒரே லைன்ல தன்னுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு மனுஷன் டக்குன்னு சொல்லிட்டு போற விஷயம் அது. அதாவது நீங்க கொஞ்சம் வசதியானவங்களாவே இருக்கலாம், ஆனா நீங்க இருக்கிற கிராமத்துல என்னென்ன வசதிகள் கிடைக்குதோ அதான் நீங்க அனுபவிக்க முடியும். கரெக்ட். புரியுதா? அங்க பஸ் இல்லைன்னா நீங்க எவ்வளவு பெரிய வசதியா இருந்தாலும் அந்த பஸ்ஸுக்கு 5 மணி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? அவர் சொன்ன ஒரு அதனா அந்த அவருடைய வாழ்வியல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத, அதுக்கு என்ன மாதிரியான ஒரு கிராமத்துல இருந்து அவர் வந்தாரு, அந்த பேக்ரவுண்ட் எப்படிப்பட்டதுங்கிறத ஒரே லைன்ல சொல்லியிருப்பார். அப்படி ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு படிச்சு, சரி அவ்வளோ பெரிய இதுவா இருந்தா உங்க குடும்பத்துல ஒருத்தர் ஐபிஎஸ் ஆகியிருக்க வேண்டியதானே படிக்க வச்சு. அவங்க குடும்பத்தை தான் முதல்வர் ஆக்கியிருக்காங்களே. அது படிக்காம வருதானே, படிச்சாக்க வேண்டியதானே. படிப்பு வரல. ஆனா அது கஷ்டப்பட்டு மோசமான கோட்டா தானே. கஷ்டப்பட்டு ஒருத்தர் வரும்போது ரிசர்வேஷனே மோசம்னு சொல்லாதீங்க. ரிசர்வேஷன் மோசம் கிடையாது. ரிசர்வேஷன் என்பது இந்த சமூகத்துக்கு வேணும். ஏன்னா வந்து அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லிட்டே போகலாம். ஆனா என்ன அப்படின்னா, அந்த ரிசர்வேஷனுடைய பெனிஃபிட்டு எல்லா விதத்திலையும் கஷ்டப்படுறவங்களுக்கு அது போய் சேர்ந்தாகும். இப்போ நரேந்திர மோடி அவர்கள் வந்து எங்க அந்த அவருடைய சிந்தனையினுடைய வீரியம் பிரிந்து நிற்கிறது அப்படின்னு சொன்னா, இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தார். ரிசர்வேஷன் பர்ஸ்பெக்டிவ்ல வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் கிரியேட் பண்ணிட்டே இருப்பானுங்க. ரிசர்வேஷனுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே பேசியது கிடையாது. ரிசர்வேஷனுக்கு ஆதரவான கட்சி பிஜேபி. எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் அண்ணல் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அடுத்த ரிசர்வேஷன் என்ன? ஓபிசி. ரிசர்வேஷனே அனுபவிக்காத ஒரு பையங்கிறதுனால உனக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ அநேகமா இடபிள்யூஎஸ் தான் இப்போ ரிசர்வேஷன். ஓபிசி தான் அடுத்து கிடைச்ச ரிசர்வேஷன். அந்த ஓபிசி ரிசர்வேஷனுக்காக காக்கா கலேல்கர் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க காங்கிரஸ் பீரியட்ல 1950. அந்த காக்கா கலேல்கர் கமிட்டி என்ன பண்றாங்க, ரிப்போர்ட் போடுறாங்க, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை பரிசீலனை கூட செய்யாம குப்பை தொட்டியில் வீசியது தான் காங்கிரஸ். அதற்கு பிறகு காங்கிரஸ் நேரு இருந்த வரை, இந்திரா இருந்த வரை, இந்த காங்கிரசினுடைய இந்த ஹைரார்கி இருந்த வரை ரிசர்வேஷனுங்கிற பேச்சே இடம் இல்லை. முதல்ல எங்களுடைய ஆதரவு பெற்ற அரசு மொரார்ஜி தேசாய் வந்து அமர்றார்.
அப்பதான் மண்டல் கமிஷனை அவர் அமைக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய ஆட்சி கவிழ்ந்து மறுபடியும் இந்த காங்கிரஸ் இந்திராலாம் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் திருப்பி ரிசர்வேஷனுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. திருப்பி விபி சிங் வந்து உட்கார்றாரு. எங்களுடைய ஆதரவு பெற்ற அரசு. இன்னும் சொல்ல போனா மொரார்ஜி தேசாய் அமைச்சரவையில் வாஜ்பாய் இருந்தார். இங்க வந்து எங்களுடைய ஆதரவுல தான் விபி சிங் வந்து பிரதமராக இருந்தார். அப்புறம் மண்டல் கமிஷன் எடுக்கிறார். அந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றார். காங்கிரசினுடைய மிகப்பெரிய அபிமானியாக இருக்கக்கூடிய இந்திரா சகானி தான் போய் அதில் கேஸை போட்டு உச்சநீதிமன்றத்தில் அதை நிறுத்தி வைக்கிறாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விபி சிங் வந்து ஓபிசி ரிசர்வேஷன் மண்டல் கமிஷன் அமல்படுத்துறதுக்கு எதிராக தான் பிஜேபி வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஆதரவை வாபஸ் வாங்கிச்சு அப்படிங்கிற ஒரு புழுகு கதையை ரொம்ப நாளாக விட்டுட்டே இருந்தாங்க. நான் அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. விபி சிங் வந்து மண்டல் கமிஷனை அமல்படுத்துவதை ஆதரித்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. விபி சிங் அரசாங்கத்திற்கு ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்கியதும் உண்மை. ஆனா அதற்கு அது எப்போ நடந்ததுன்னா மண்டல் கமிஷன்ல இருந்து என்ன சொல்றது, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு காஷ்மீர்ல எத்னிக் கிளென்சிங் நடந்தது, இன அழிப்பு நடந்தது. அங்க இருக்கிற இந்துக்கள், அங்க இருக்கிற பண்டிட்டுகள் கொல்லப்பட்டார்கள், அடித்து துரத்தப்பட்டார்கள். மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை ஈழத்தில் நடந்தது போன்ற ஒரு மிகப்பெரிய படுகொலை அன்றைக்கு காஷ்மீரில் நடந்தது. அந்த காஷ்மீர் படுகொலையை இனப்படுகொலையை எதிர்த்து தான் விபி சிங் அரசிற்கான ஆதரவை நாங்கள் வாபஸ் பெற்றோமே ஒழிய அதுக்கும் மண்டல் கமிஷனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. மண்டல் கமிஷனை நாங்கள் ஆதரித்தோம். இப்ப சொல்லுங்க, ஓபிசி ரிசர்வேஷனுடைய வரலாற்றுல பிஜேபி தானே இப்ப டைரக்ட் பிஜேபி என்ன பண்ணுச்சு, மத்திய மருத்துவ தொகுப்பு ஒதுக்கீடு 2015 வந்த உடனே அதை கோர்ட்ல அஃபிடேவிட் போட்டு இல்லை நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம்னு சொன்னது பிஜேபி, கொடுத்தது பிஜேபி ஓபிசி ரிசர்வேஷன். அதற்கு பிறகு சிரியன் கிறிஸ்டின்ஸு, முஸ்லீம்ஸில் ஒரு சில கம்யூனிட்டி, தமிழகத்தில் ரெட்டியார் கம்யூனிட்டி, பிள்ளை கம்யூனிட்டி, வாவு சிதம்பரம் பிள்ளையினுடைய சமூகம், பிராமணர்கள். ஏன்னா பிராமணர்களை முதல்ல சொன்னாதான் உங்களுக்கு இப்போ ஒத்துட்டு வந்துடுவீங்க சில பேருக்கு. பிராமணர்கள் மட்டும் கிடையாது, இடபிள்யூஎஸ்ல எல்லா கம்யூனிட்டி இருக்கு, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. இந்த ஓபிசி ரிசர்வேஷனுடைய பர்வியூவில் வராதவங்க, எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் பர்வியூவில் வராதவங்க, அவங்க வந்து ஒரு எக்கனாமிக்கலி புவர் பேக்ரவுண்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கணும். சார் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல திமுக சதி பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா சார்? மிகப்பெரிய சதி இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இங்கே தமிழகத்தில் முந்தைய ஆட்சியாளர்களுமே அந்த விஷயத்தில் கொஞ்சம் தப்பு தான் பண்ணாங்க. ஏன்னா வந்து இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுல நிறைய சேட்டை பண்ணாங்க. அது நான் கேஸ் போட்டு அதில் வெற்றியும் பெற்றேன். இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறது அப்ளை பண்ணி இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா தானே அதை வச்சு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். நான் கொடுக்கவே மாட்டேன்னாங்க. அப்புறம் அதை கேஸ் போட்டேன் நான். அதுக்கப்புறம் அது அந்த ஹெட்டில் வந்து ரிமூவ் ஆச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லஞ்சம் பயங்கரமாக கேட்குறாங்க. இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் 8,000 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு 22,000 ரூபா வரைக்கும் லஞ்சம். ஏங்க அவனே காசு கஷ்டப்பட்டு தான் இந்த இது வாங்க வரான், அவன்கிட்ட போய் லஞ்சம் கேட்டால் என்ன பண்ணுவாங்க? கேட்குறாங்க, நீங்கள் விசாரிச்சு பாருங்க, நான் சொல்கிறேன். 8,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு 22,000 ரூபா வரைக்கும் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்குவதற்கு தமிழகத்தில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கேட்கப்படுகிறது திராவிட மாடல் ஆட்சியில். என்னன்னா அந்த இடபிள்யூஎஸ்ல மத்திய அரசாங்கத்தினுடைய இடஒதுக்கீட்டில் அந்த 10% இவங்க போயிடக்கூடாதுன்னு சொல்லி திராவிட மாடல் நினைக்கிறது. அது வெறும் ஸ்டாப் பண்ணதுல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பிராமணர்கள் மட்டும் கிடையாது, நிறைய சமூகம். நான் சொன்ன மாதிரி பிள்ளை சமூகம் இருக்கு, ரெட்டியார் இருக்காங்க, நிறைய சமூகம், கிறிஸ்டியன்ஸ் இருக்கு, முஸ்லீம்ஸ்ல ஒரு பெரியவர். அதை வந்து என்ன கிடைக்க போகுதுன்னு அவங்கள தான் கேட்கணும். ஏன் அவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்கன்னு அவங்கள தான் கேட்கணும். நான் என்ன பண்ணுறது? அவங்க பண்ணுற தப்புக்கு ஏன் பண்ணுறாங்கன்னா நான் என்ன, எல்லாம் தான் பண்ணுறாங்க. ஸ்டேஷனில் போகிறவங்களாம் அடித்து கொள்றாங்க, ஏன் பண்ணுறாங்கன்னு தெரில. இருவேல்பட்டில் உள்ள பூந்து சிட்டிசன் படத்தில் வர மாதிரி அடித்து அவ்வளோ எங்கள் கிராம மக்களை கொடுமை பண்ணி பெண்களை வந்து ஆண் காவலரை வைத்து ஆடையை பிடித்து தரன்னு ரோட்டில் எடுத்துகிட்டு போனாங்க. அதையும் எல்லாரும் வெக்கமே இல்லாமல் வேடிக்கை தானே பார்த்தாங்க. அதை வந்து ஒரு சில ஊடகங்களில் கொண்டு வரதுக்கு நான் நாள் பூரா போகிறான்னு அந்த வீடியோ ஆதாரங்களை கொண்டு வர. ஆகையால வந்து இவங்க பண்ணுற அராஜகங்கள்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு அவங்கள தான் போய் கேட்கணும். ஆனால் இதுதான் உண்மை. நீங்கள் என்ன விசாரிச்சு பாருங்கள், அவ்வளோ லஞ்சம் கேட்கப்படுது. இப்போ என்னென்னா இடபிள்யூஎஸ் வந்து நீங்கள் தமிழகத்தில் கொண்டு வரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இல்லை. மத்திய அரசு தருகிற அந்த 10% இடஒதுக்கீட்டில் அதை அவைல் பண்ணுறதுக்கு இவ்வளவு தடைகளை நீங்கள் உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் டைமாக இருக்கவே அதை வந்து சம்பந்தப்பட்ட சமூகங்கள் உட்கார்ந்து பேசி யோசிக்க வேண்டும். கோரிக்கைகளை கட்சிகளுக்கு கொடுக்கணும். இடபிள்யூஎஸ் தமிழகத்தில் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவுகளை தரேன்
அப்படின்னு சொல்லி சமூகங்கள் வந்து கொஞ்சம் ப்ரோஆக்டிவா யோசிக்கணும். சரி, இன்னைக்கு வந்து அரசியல் காலத்துல 4 சுற்றுப்பயணங்கள் இருக்கு கிரவுண்ட்ல. ஒண்ணு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்க ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்து ஒரு வீடியோ பார்த்தேன். 7 ஸ்டார் ஹோட்டல் சார், ஹாஸ்பிட்டல் இருக்கு ஹாஸ்பிட்டல் அது. சார். இவர் ஹாஸ்பிட்டலிஸ்ட் சார். ஓ ஐ சி. அது பார்த்தேன், நல்லா வசதியா இருந்தது. 7 ஸ்டார் ஹோட்டலை விட நல்லா இருந்தது. ம். இல்ல நானே அவர் உடல்நிலை நல்லா இருக்கட்டும், 100 ஆயுசு சார், அந்த உடம்புலயும் அவர் மக்கள் பணி பண்றாரு சார். இல்ல இந்த இந்த விஷயம் எடுபடாது மக்கள். நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டீங்க, எக்ஸ்ட்ரீம் போயிட்டீங்க. இந்த இப்ப என்னன்னா சார், நீங்க ஒரு டிராமா ஒரு 6 மாசம் போட்டீங்கன்னா எடுபடும். 4.5 வருஷம் டிராமா போட்டீங்கன்னா மக்கள் உஷாராயிருவாங்கல்ல. அது யோசிக்கணும் நீங்க. ஒரே செட்டப், டென்ட் கோட்டா செட்டப் ஓட்டிட்டு இருந்தா எப்படி இது? 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு சார் அது. நான் ஒன்றும் இல்லை சார், நான் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக நீடிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அவர் 100 வயசு வரைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு நான் என்றைக்குமே நான் அவரை வாழ்த்துறேன். வாழ்த்துறதுக்கு வயதெல்லாம் தேவையில்லை, யாருன்னா வாழ்த்தணும். அது அது நான் வாழ்த்துறேன், கடவுளை பிரார்த்திக்கிறேன். ஆனால் இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு ஆன்ஜியோ பண்ணுறதுக்கு ஒரு ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலையோ இல்லை வந்து நியூ செக்ரட்டரியேட்டை மருத்துவமனையாக மாற்றுறாங்கல்ல, அந்த மருத்துவமனை இல்லை அவங்க அப்பா பேரில் ஒன்று ஆரம்பித்தாங்களே கிங்ஸுக்கு பக்கத்தில், ஆமா, அங்கேயோ கூட அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்று சொன்னால் நானே உண்மையிலே விசில் அடித்து கை தட்டி அவரை வந்து வாழ்த்து. சார், அவரோட டாக்டர் எங்க இருக்காரோ அங்கதான் அவர் போக முடியும். அப்போ அரசு மருத்துவமனையில் இருக்கிற டாக்டர்ஸ்லாம் ஒஸ்டா? பட் இல்ல சார், அப்போ டாக்டர் மக்கள் நாங்கெல்லாம் வந்து இப்போ எனக்கு எங்களுக்கு குழந்தையில டாக்டர் பாக்குறேன், நான் அவரை தானே ப்ரிஃபர் பண்ணுவேன். அதாங்க நீங்க ப்ரிஃபர் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, அப்போ அரசு மருத்துவமனையினுடைய தரத்தை நீங்க சந்தேகிக்கிறீங்க தானே? ஒரு முதலமைச்சராக இதே நீங்க இவ்வளோ வீடியோ போகணும்னு அவசியமே இல்லை சார். இவ்வளோ பெரிய சைஸ் யூடியூப் சேனல் மாதிரி நீங்க ஒரு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கீங்க, இவ்வளோ தூரம் புஷ் பண்ணி எல்லா மீடியா பெண்ணில இருந்து கொடுத்து அது அவசியமே இல்லையே. நீங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் போய் சேர்ந்துருந்தீங்கன்னா நாங்க எதிர்கட்சிகளே பாராட்டியிருப்போமே. அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையே? இப்போ சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ஞாபகம் இருக்கா? டெல்லி எய்ம்ஸ் அரசு மருத்துவமனை, டங்கர் கூட எய்ம்ஸ்ல தான், மத்திய அரசு ஜெய்ட்லி டங்கர் எல்லாமே அதான் ஒண்ணு சொல்றேன், மத்திய அரசு மருத்துவமனை தானே. ஆமா, இவர் ஜெட்லி நீங்க சொன்ன மாதிரி இப்ப துணை குடியரசுத் தலைவர், முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் எல்லாமே அரசு மருத்துவமனைக்கு தானே போறாங்க. டெல்லிலாம் தானே நடக்குது. இங்க அதுதானே சார் மக்களுக்கு சொல்லுகிற செய்தி. இதுக்கு இவ்வளோ நீங்க லைட்டிங் போட்டு ஒரு வீடியோ போட்டு கேமரா போட்டு ஒரு 7 ஸ்டார் செட்டப்ல சார் இந்த ஃபைல் தான் சார் இன்னைக்கு நீங்க போட போறீங்க. லுங்கியை கட்டி ஆரியத்தை ஓட விட்ட முதல்வர் தெரியுமா உங்களுக்கு? அவர் லுங்கி போட்டு வீடியோ போட்டதுனால ஆரியத்தை ஓட விட்டாராம். லுங்கிக்கும் ஆரியத்துக்கும் என்ன சம்பந்தம்? லுங்கி வந்து கடலூர்ல குறிஞ்சிப்பாடியில நேராங்க பாவமா முதலியார் சமூகத்துல. இது என்ன ஆரியம் திராவிடன் ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு? நானும் வீட்டுல லுங்கி தான் கட்டுவேன். லுங்கி கட்டினா திராவிடமா, வேஷ்டி கட்டினா ஆரியம்ன்றாங்களா என்னன்னே தெரியல. லுங்கி கட்டினாலே இந்த ஆரிய சமுதாயத்துக்கு பிடிக்காது, தோசை அதே கதைதான். தோசையில ஆரியம் திராவிடம் பார்த்தது போய் இப்ப லுங்கில எல்லாம் என்ன ட்ராக்ஸ், அதான் அது என்னது தெரியலையே. இப்ப நான் ஆரியரா திராவிடரா என்ன, எனக்கு என்ன, நான் இதுல வர்றதுன்றது நம்மளா சங்கீதா சார், ட்ராக்கும் போடுவேன், நம்மளா கேரண்டி சங்கீதா. அப்புறம் என்ன வாழ்நாள் முழுக்க சங்கீதா. அப்புறம் என்ன, அப்புறம் நான் பிஜேபி காரங்க நிறைய பேர் லுங்கி கட்டுவோமே. இதுல எப்படி இதுல அடையாளப்படுத்துறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏங்க ஸ்டாலின் அவர்களுடைய ஹேபிட்டை ஒரு லுங்கி பண்ணுங்க. இதுல இப்ப முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் டெல்லியில போயிட்டு அந்த தமிழ்நாடு ஹவுஸ்ல ஒரு போட்டோ பால் லுங்கி கட்டிருப்பாரு. அவருடைய இது வந்து கம்ஃபர்டபுள் லுங்கி, எனக்கு கூட லுங்கி தான் கம்ஃபர்டபுள். இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு சார்? நான் என்ன சொல்றேன், முதல்ல ஆரிய திராவிட இனவாதங்கிறதே பூட்ட கேஸ் ஆகி போச்சு. என்ன கீழடி, நான் இன்னைக்கு சொல்ல 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்பீச் எடுத்து பாருங்க. ஆரிய திராவிட இனவாதம் என்பது ஒரு போலி சித்தாந்தம், ஒரு போலி இனவாதம், ஒரு போலி அறிவியல் இது என்ன சொல்றது பேப்பர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கான நிரூபிப்பதற்காக நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிக முக்கியமான ஆதாரம் கீழடி. இன்னையில இருந்து 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறேன். 21 கரெக்ட், 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறேன். ஆகையால கீழடி வந்ததற்கு பிறகு ஆரிய திராவிட இனவாதங்கிறதே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா ஆரிய திராவிட இனவாதங்கிறது எங்க இருந்து வருது? சிந்து சமவெளியில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்க குதிரையில இருந்து வந்த ஆரியர்கள் விரட்டிட்டாங்க. இவங்க எல்லாம் நகர நாகரிகத்துல இருந்தவங்கள நாடோடி நாகரிகத்துல இருந்து வந்து விரட்டிட்டாங்களாம். இவங்க அங்க இருந்து ஓடி வந்து தமிழ்நாட்டுல செட்டில் ஆயிட்டாங்க. இதுதான் ஆரிய திராவிட இனவாதம். ஆனா சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முன்பாகவே இங்க கீழடியில
அதை அதை விட ஒரு மேம்பட்ட நாகரிகம் இருந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அங்கிருந்து இவங்க இங்க ஓடி வரல. கரெக்டா? காலகாலமா இந்த மண் நமக்கு சொந்தம். ஆரிய திராவிட இனவாதம் வேற ஒன்றும் கிடையாது. இந்த மண் நமக்கு சொந்தம் இல்லைங்கிறது தான் ஆரிய திராவிட இனவாதம். இந்த அறிவியல் உனக்கு சொந்தம் இல்லைங்கிறது தான் ஆரிய திராவிட இனவாதம். தஞ்சை பெரிய கோயிலுடைய கட்டுமானத்துக்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்கிறது. கரெக்ட். ஏன்னா பேஸ்மெண்ட்ல வெயிட் ஏத்தாம மேல டூம்ல வெயிட் ஏத்தின ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் தஞ்சை பெரிய பெரிய கோயில். கோயில் தான். சரியா? அடுக்கி வைக்கிற இன்டர்லாக்கிங் சிஸ்டத்துல பண்ணிட்டு மேல வைக்கிறாங்க. இப்போ எப்போ நம்ம இந்த பில்டிங்லாம் வந்து பேஸ்மெண்ட் தான் வெயிட்டா இருக்கும். மேலே போக வெயிட் கம்மியாயிட்டே போகும். மேலே கொண்டு போய் யாரும் வெயிட் வைக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா தஞ்சை பெரிய கோயில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டத்துல, கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிதான், இன்டர்லாக்கிங் சிஸ்டத்துல பண்ணிட்டு மேலே கொண்டு போய் டூம் வைக்கிறாங்க. 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் ஆனாலும் அந்த பில்டிங் ஒண்ணுமே ஆகாது. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுடைய அறிவுசார் சொத்துரிமை தமிழர்களுக்கு உண்டானதா இல்லையா? தமிழருக்கு தான். சரி, அப்போ ராஜராஜ சோழனே ஆரியர்கள் பேச்சை கேட்டு கொண்டுதான் அந்த கோயிலை கட்டினார்னு நீ ஒரு உருட்டினா அப்ப இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் எங்க போகும்? ஆரியர்கள் எங்க இருந்து வந்தாங்க? இவங்க கான்செப்ட் படி வடநாட்டுல இருந்து வந்தாங்க. மத்திய ஆசிய இது இது என்னது மத்திய ஐரோப்பால இருந்து வந்தாங்க, மத்திய ஆசியால இருந்து வந்தாங்க, அப்படியே வெஸ்ட் கொண்டு போயிடுவாங்க. இவங்க நோக்கம் என்னன்னா இங்க இருக்கிற ஐபிஆரை தூக்கிட்டு கொண்டு போய் அங்க கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த ஆரிய திராவிட இனவாதம். எத்தனை திருட்டு நம்மகிட்ட இருந்து நமக்கு தெரிஞ்சு மஞ்சளும் வேப்பிலையும். ஆரிய திராவிட இனவாத கோட்பாடு என்பதை வெள்ளக்காரன் கொடுத்ததுக்கு காரணமே நம்முடைய தமிழ் மக்களினுடைய அறிவுசார் சொத்துக்களை திருட வேண்டும் என்பது தானே. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டா? ஆமா. ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷமா? நம்ம தமிழ் வருடங்கள் எத்தனை? ஓகே, 60 years. கரெக்ட். வெள்ளக்காரன் இப்போ எது வரைக்கும் ஃபாலோ பண்றான்? நிமிஷம், நேரம். வருஷங்களை ஃபாலோ பண்ணல. நம்ம எங்க இருந்து நம்ம வச்சிருக்கோம்? நிமிஷம், நேரம், வருஷம் வரையும் வச்சிருக்கோம். அதுக்கு மேலேயும் இருக்கு நம்மகிட்ட. அதுக்கு மேலேயும் இருக்கு. அதெல்லா சூட்சமத்தையும் உள்ளடக்கியது தான் நடராஜர் வழிபாடு. இந்த நடராஜர் கோயில் தான் அவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்களே. அதனால தான் கொடுக்குறாங்க. அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வந்து அங்கே இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் அவ்வளோ பிரச்சனையுமே. சரி, அதனால தான் ரகசியம். எல்லா சிவன் கோயிலையும் ரகசியம் கிடையாது. சிதம்பரத்துல மட்டும் சிதம்பரம் ரகசியம் உண்டு. அது பிரபஞ்சத்தினுடைய கால சக்கரத்தினுடைய ரகசியம் அங்க இருக்கு. சிவபெருமானை நடராஜர் வடிவத்தில் வழிபடுகிற பழக்கம் தமிழகத்தில் மட்டும்தான் இருக்குது. கரெக்டா? ஆமா, தமிழ்நாடு அது தமிழோட ஒரு பெருமைனே சொல்றாங்க. அந்த சிவ வழிபாடு தமிழ்நாட்டில் இருக்கிற அறிவியல் ஆராய்ச்சி மையத்துல இந்திய அரசு நடராஜர் சிலையை கொண்டு போய் கொடுக்குது. அவங்க நிறுவுறாங்க. கீழே கல்வெட்டு பிரபஞ்சத்தினுடைய கால சக்கரத்தை விளக்குகிற விதத்தில் இந்த நடராஜர் சிற்பம் அமைந்திருக்கிறது. இதனுடைய முழுமையான அறிவியல் விஷயங்கள் இன்னும் ஆராய்ந்து கண்டறியப்படவில்லை. இப்ப கண்டறியப்பட்டால் பேட்டன் யாருக்கு போகும்? ஆரியத்துக்கு தான் போகும். ஆரியம் என்பது நீங்க மத்திய ஐரோப்பாவில இருந்து கொண்டு போய் விட்டுட்டீங்க. அப்ப ஏன் பேட்டனை திருடி கொண்டு போய் வெளிநாட்டுக்காரனுக்கு விற்கிறதுக்கு தானே ஆரிய திராவிட இனவாதம். கரெக்டா இல்லையா? இப்போ டைம் டிராவல்ல நீங்க ஒரு உண்மையான பெரிய லிஸ்டா இருந்திருக்காங்க எல்லாரும். யாரு இவங்கெல்லாம்? ஐயா, இந்த குரூப் வச்ச வேலையால் தான் ஈவே ராமசாமி. ஓகே சார், இவங்கெல்லாம் மெயின் ஓனர்ஸ் சார். மெயின் கடைசி கட்ட வேலையா இல்லை. நீங்க வேற நல்லா சொன்னீங்க போங்க. அவங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ அதாவது ஆரிய திராவிட இனவாதம் என்பது ஒரு கட்டுக்கதை. அதை கொண்டு வந்து முதல்ல வைக்கிறாங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்களேன், தமிழர்கள் ஒரே குழப்பத்திலே இருப்பாங்க. இன்னைக்கு பரவாயில்ல, இந்த இன்டர்வியூ நான் ரொம்ப நல்ல விஷயம் பேசதான் நான் நினைக்கிறேன். தமிழர்களை வந்து ஒரு குழப்பத்திலே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. தமிழர்கள் இப்போ ஒன்றும் இல்லை, நாம் என்ன சொன்னோம், பிஜேபி என்ன சொல்லுது, தமிழகத்தில் தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு சொன்னா அது இந்து கலாச்சாரம். இந்து கலாச்சாரம் வேற, தமிழ் கலாச்சாரம் வேறன்னு சொல்றது முட்டாள்தனம். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஆரிய திராவிட இனவாதத்தை பாட புத்தகத்துல கொடுத்து கரெக்டா அந்த டீனேஜ் ஆரம்பிக்கிற அந்த அறிவு தேடல் ஆரம்பிக்கிற 6ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஆரிய திராவிட இனவாதத்தை நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. அது 6th படிச்சேன்னு நினைக்கிறேன். அந்த வயசுல படிக்கிறது, அதுவும் டெக்ஸ்ட் புக்ல படிக்கிறது, அதுவும் மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டத்துல வந்த டெக்ஸ்ட் புக்ல படிக்கிறது, உங்களால அதை தப்புன்னு ஒத்துக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் பதிஞ்சதுனால. ஏன்னா அச்சில் இருப்பது தான் அறிவு அப்படிங்கிறதா மெக்காலே எஜுகேஷனுடைய கான்செப்ட். டெக்ஸ்ட்டில் நான் பிரிண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டா அதான் அறிவு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசும்போது நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் அறிவுபூர்வமாக பேசுகிறீங்கன்னு வைங்களேன், உடனே உங்கள் ஃப்ரெண்டு கேட்பாரு, மாப்பிள்ளை இது எங்கே படித்த, இல்லை உங்கள் அப்பாவே உங்கள் அம்மாவே எங்கப்பா படித்தது அப்படின்னு கேட்பான். இந்த இடியம் இருக்குல்ல, அது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு.
சரி, நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்கன்னா அது எங்கேயோ படிச்சதா தான் இருக்கணுமா என்ன? ஏன் நீங்க உங்க சொந்த அறிவில் யோசிச்சது வந்து அறிவா இருக்கக்கூடாதா? நீ எங்கேயோ ஒரு இடத்துல படிக்கிறது எவனோ ஒருத்தன் புக் எழுதி வச்சது தானே. டெக்ஸ்ட்ல கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து அறிவு, அச்சில் இருப்பது அறிவு. இப்போ அதை தான் நியூ எஜுகேஷன் பாலிசி மாற்றுது. டெக்ஸ்ட் புக்கில் இருக்குன்றதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பணும்னு அவசியம் இல்லை. நீ போய் உன்னுடைய ரிசர்ச்சை பண்ணு. ஒவ்வொரு தனி மாணவனும் தன்னுடைய ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் நியூ எஜுகேஷன் பாலிசியினுடைய அடிப்படை. மெக்காலே எஜுகேஷன்லேருந்து வெளில கொண்டு வரும். இந்த மெக்காலே எஜுகேஷனில் நீ போயிட்டதுனால தான் இந்த ஆரிய திராவிட இனவாதத்தை உங்களால் மறுக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் படித்து தொலைஞ்சிட்டீங்க. இப்போ எங்கள் ஆளுங்களே ஈவே ராமசாமி வந்து ஈவே ராமசாமின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப வாயே வராது, கஷ்டப்படுவாங்க. பெரியார் காரணம் நிறைய எங்கள் லீடர்ஸ்டே நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் விக்டிம் ஆஃப் மெக்காலே எஜுகேஷன் சொல்லியிருக்கேன். அவங்க ஒத்துட்டு இருந்திருக்காங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் படிச்சிட்டீங்க, மனப்பாடம் பண்ணிட்டீங்க, முடியாது உங்களால். பிகாஸ் விக்டிம் ஆஃப் மெக்காலே எஜுகேஷன். புரியுதுங்களா? இதை வந்து ரிஜிடாக நீங்கள் வச்சுட்டீங்க. இது எதுக்காக சார் பண்ணப்பட்டது? இந்த பக்கம் ஆரிய திராவிட இனவாதம், இந்த பக்கம் திராவிடம் என்கிற ஒரு இந்த பக்கம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். ஆரிய திராவிட இனவாதம் அங்கே ஒன்று வருதான், உடனே திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நீங்கள் ஒன்று வருதான், உடனே அதை பேஸ் பண்ணி ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்களாம். அதுலேருந்து ஒருத்தர் வருவாராம், அவர் சரியான கஞ்சத்திலையும் கஞ்சமா, ஆனால் 4 வருஷம் ஃபாரின் டூர் போயிட்டு வருவாராம். யார் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னே தெரியாதான். ஈவே ராமசாமி தான் சொல்கிறேன். ஈவே ராமசாமியினுடைய குடியரசு இதழ் முதல் 17 இதழில் பாரத மாதாவை போட்டு, மகாகவி பாரதியாரை போட்டு குடியரசு இதழ் ஆரம்பிச்சதுக்கு நோக்கம் என்ன தெரியல? தேசாபிமானம், சமயாபிமானம், பாஷாபிமானம். பியூர் சங்கி ஈவே ராமசாமி. பியூர் சங்கி. பின்ன என்ன? தேசாபிமானம், பாஷாபிமானம், சமயாபிமானம். இந்த 3 நோக்கத்துக்காக தான் குடியரசு ஆரம்பிக்கப்பட்டது. நான் சொல்ல, கம்யூனிஸ்டுங்க கண்டுபிடிச்சு புக்கு போட்டிருக்காங்க. இவங்க முதல் 17 இதழ் தொலைஞ்சு போச்சுட்டாங்க. அப்படி இருந்தவர் 3 வருஷம் ஃபாரின் டூர் போறாரு. மேலை நாடுகள், கீழே நாடுகள். யார் ஸ்பான்சர் பண்ணி கூட்டு போனா இப்போ வரைக்கும் யாருமே சொல்லலை. அவர்கிட்ட காசு இல்லை. எப்படி கூட்டு எப்படி போனார்? ரஷ்யா போனார், அங்கே போனார், உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறாரு இந்த கான்செப்ட் கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது. இது எல்லாமே பிளான்டு. எல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய அறிவுசார் சொத்துக்களை திருட வேண்டும். இவ்வளவுதான விஷயம். இப்போ இது எப்படி ஒத்துக்க முடியும்? இப்போ ஒன்றும் இல்லை, நான் இப்போ வரேன், தமிழ் தேசியவாதிகள் எங்க கூட சண்டை போட்டே இருப்பாங்க. இது ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். திராவிடத்தை அடிக்கும் போது தமிழ் தேசியமும் இந்திய தத்துவமும் ஒன்னாயிடும். ஆனால் இந்திய தத்துவத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்கும். தமிழ் தேசியம் என்று பேசுபவர்களே ஆரிய திராவிட இனவாதத்தில் ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. நான் தான் சொன்னேன், தம்பி நீ தமிழ் ப்ரைடு பேசுற அப்படின்னா, ஆரிய திராவிட இனவாதத்தை நீ பேசுறன்னா நீ தமிழ்னே கிடையாது. ஏன்னா உன்னோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் தூக்கிட்டு போய் நீ அடுத்தவன்ட்ட கொடுத்துட்டு நாங்களாம் என்ன பேசுற நீ? ஆரிய திராவிட இனவாதத்தை பேசுபவன் அத்தனை பேருமே தமிழ் விரோதி. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ சீமான் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இது கமலஹாசன் சொன்னார்ல, கன்னடத்தை விட தமிழ் மூத்த மொழி. தமிழ் மூத்த மொழியா கன்னடம் மூத்த மொழியா அப்படின்னு இந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி சீமான்ட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் அருமையாக ஒரு ஆன்சர் பண்ணாருங்க. தமிழ் தேசியவாதிகள் அத்தனை பேரும் சிந்திக்கணும் இந்த கருத்தை. என்ன சொல்றாரு தெரியுங்களா? இறையியலை பாருங்க, மொழியியலுக்கு முன்னாடி இறையியலை பாருங்க. நீ கும்பிடுற சிவன் 69 நாயன்மார்கள் தமிழர்கள், நீ கும்பிடுற பெருமாள் ஆழ்வார்கள் தமிழர்கள். இறையியல் இருந்தாங்க மொழி ஆரம்பிக்குது. இறைவன் தாங்க முதல்ல, இறையியல் தாங்க முதல்ல. நீங்க கும்பிடுற மொழியிலிருந்து பாருங்க எது மூத்த மொழி என்பது தெரியும். அவ்வளோதாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? புரியுது. அவ்வளோதான். நீங்க இந்த மெக்காலே எஜுகேஷன்ல ஆரிய திராவிட இனவாத குழப்பத்தில் இருந்து தமிழ் இலக்கியங்களை, சங்க இலக்கியங்களை படித்து தெளிந்திச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னான். அதாவது எதுவுமே தெரியாம இவங்க சொன்ன எல்லா ஏமாத்து வேலையும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்க திராவிடத்தில் இருப்பீங்க. இல்லை, திராவிடம் என்பது நம்மை ஏமாற்றுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட சதின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தமிழ் தேசியம்னு பேச ஆரம்பிப்பீங்க. தமிழ் தேசியத்துக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் நல்ல தமிழ் புத்தகங்கள், தமிழ் இலக்கியங்கள்லாம் படிச்சிட்டிங்கன்னா இந்திய தத்துவத்துக்கு வந்துடுவீங்க. அப்புறமா உங்களை சங்கின்னு சொல்லுவாங்க. சங்கினா சங்கத்தமிழர் என்பதனுடைய சுருக்கம். பல விஷயங்களை ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். தமிழ்நாடு அரசியல், திராவிட அரசியல், ஆரிய அரசியல், மொழி அரசியல், இடபிள்யூஎஸ்ல என்ன நடந்திருக்குன்னு பல விஷயங்களை பேசியிருக்கோம். இன்ஃபேக்ட் முதலமைச்சர் ஹாஸ்பிட்டலைசேஷன் பற்றி கூட நீங்கள் பேசியிருந்தா ரொம்ப காலோடி ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஆனால் பிளான் பண்ண விஷயம் வேற, பேசின விஷயம் வேற. எப்பவுமே நம்ம 2 பேரும் அப்படிதான் அமையுது. நன்றி. தமிழ்நாடு